வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு நாம அதிகமா தொடாத ஒரு கிரகம், அதிகம் பேசப்படாத கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, புதன். இந்த கிரகத்தை பற்றி ஒரு சிறு தகவல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனை பிரியாமல் அவரை தொடர்ந்து பின்னாடியே சென்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவர் தொடர்ந்துக்கிட்டு தாம் பலனை எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா, ஒரு புரியாத ஒரு பலனையே கொடுத்துட்டு இருப்பார். புதன் அப்படிங்கிற கிரகம் ஒரு மர்மமான கிரகம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதனுக்கு 2 வீடு, ஆண் வீடு மிதுனம், பெண் வீடு கன்னி. இதனுடைய உச்ச வீடு கன்னியே. இவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதி உள்ள ராசியில் நீச்சமடைகிற ஒரே கிரகம் மட்டும்தான் புதன் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம் இல்லை. தன் நட்சத்திரம் எங்கே இருக்கோ அந்த வீட்டிலேயே போய் நின்னா இவர் நீசம் சொல்லுவாங்க, பலம் இழக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தனித்தன்மை கொண்டதுதான் இந்த புதன். இந்த இவருடைய குலம் அப்படின்னு பார்த்தா சூத்திர குலத்தை சொல்லுவாங்க. ரஜோ குணத்தையும் குறிக்கும் இந்த புதன். இந்த புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியான இவர் எப்போதும் மிக பலமான உள்ளவன் சொல்லுவாங்க. சரி, எப்படி தெரிஞ்சுக்கிறது? புதன் பலம் சொல்றாங்க. மற்ற எல்லா கிரகம் தான் நம்ம பார்க்குறோம், வருஷ கிரகங்களை மட்டும். புதன் பலமாக இருந்தால் எப்படி ஒரு ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய குறிப்பு மட்டும். இப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் வளர்த்துருக்கிறார், பலமாக இருக்கிறார் அப்படின்னா அவர் மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பார். நகைச்சுவையாக பேசி வெற்றியை காணுகின்ற இனிய இயல்பினராக இருப்பார்னு சொல்லுவாங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் இதயம் உள்ளவராக இருப்பார். டென்ஷனே இருக்காது. தோற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு, அதே சமயத்தில் நல்ல ஒரு கூர்மையான பார்வையோடு, நல்ல இனிக்கி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச்சு இவங்ககிட்ட இருக்கும். இவரை பார்க்கறக்கு ஒரு எப்படி பார்த்த உடனே பிடிக்கும் இல்லையா இவருடைய தோற்றம். இவர்கிட்ட பேசணும். ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம், தெரியாதவங்களா இருக்கலாம், புதுசாக இருக்கலாம். பார்த்த மாத்திரத்தில் அடடே இவர்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும், இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இவங்க இருப்பாங்க. அதே போல் இவருடைய கண்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காந்த சக்தி இருக்கும். இந்த புதன் வலுவான ஜாதகத்துக்கு ரிசீவிங் தன்மை முழுசாக இருக்கும். யாரை பார்த்தாலும் இவர்கிட்ட கோவப்பட்டு பேச முடியாது. இவர் கண்ணை பார்த்து பேசுறது பெரிய காரியம். ஒரு அதிகமான கோபத்தில் ஒருத்தர் போனால் கூட இவரை பார்த்துட்டாங்க, இவரை பார்த்து பேசுகிறாங்க, இவரை திட்டுறக்கே போகிறாங்க அப்படின்னாக்கா இவர் கண்ணை பார்த்து பேசும்போது அவ்வளோ தூரத்துக்கு ஃபோர்ஸ் இருக்காது. அப்படியே சரண்டர் ஆகிற மாதிரி கீழே வந்துடும். இந்த புதனை பற்றி பலவிதமாக பல இடத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரணத்துவங்கள் இந்த புதனுக்கு உண்டு. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா, கணக்கு, கணிதத்தில் மிகப்பெரிய வித்தகராக இருப்பாங்க. மாய வித்தை இவங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தீர்க்க தரிசனம் அப்படின்னா எப்படி? ஞானம், தீர்க்க தரிசனம், இதுக்கு எல்லாமே புதன் தான் மிகப்பெரிய காரணம். அவர் இல்லாமல் இந்த மாயவத்தையும் தீர்க்க தரிசனமும் ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி? ஆத்மார்த்தமா கடவுளை உள்ளுக்குள்ள வச்சு இவர் தான் கடவுள் அப்படின்னு அவர் தெரிஞ்சு அதை வழிபடக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்கும். நம்முடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயுமானரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அறிவே தெய்வம் அப்படிங்கிறார். இவரும் அதைத்தான் நம்ம சொல்லுவார். அதுபோல இந்த ஒரு தெய்வம் எப்படி இருக்கும், எப்படி அதை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத தீர்க்கமாக தெரிஞ்சவங்க இந்த புதன் பலமா உள்ள ஜாதகர். அதனால இவர் ஒரு மிகப்பெரிய பலமா ஒரு ஜாதகத்தில் அமையிறது மிகப்பெரிய யோகம். அதே சமயத்தில் ஜோதிட வித்துவான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய ஜோசியராக இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் நல்ல
பலமாக இருக்கும். இந்த பலமாக இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க, தீர்க்கதரிசியாகவும் இருப்பாங்க. அதோடு இவர் இந்த வாயு அப்படிங்கிற, அதாவது பஞ்சபூதங்களில் வாயு அப்படிங்கிற பூதத்துக்குரியவர். அதனால்தான் காற்றை பிடித்து கணக்கறிய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காற்றை பிடித்து கணக்கறிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் செய்வாங்க அப்படின்னா சித்தர்கள் தான் செய்வாங்க. அப்போது சித்தர்கள் அனைவரும் புதனோட அருளாசி பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்குது அப்படின்னாக்கா என்னென்னா, நல்ல கூர்மையாக பாயிண்ட்டாக, அதாவது ஷார்ப்பாக போய் யோசித்து செயல்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இவங்க எல்லாருமே காற்றை பிரதானமாக கொண்ட உயர்ந்த கலையான வாசி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் மிகப்பெரிய தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அப்போது சித்தர்களுக்கு எல்லாமே இந்த வாசியோக பயிற்சி அப்படிங்கிறது முழுசாக அவங்களுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கும், மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியதாக அந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கும். எங்கே இருந்தால் அந்த நன்மை செய்யும் அப்படிங்கிறத பற்றி அப்படி வரும்போது பார்க்கலாம். இப்போது நீண்ட ஆயுளை தரக்கூடியதும் புதன் தான். அதாவது நீண்ட ஆயுளையும் ஒரு அசைக்க முடியாத பலத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க இவங்க. அது எப்படி சித்தர்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாங்க தெரியுங்களா, அந்த மூலை இவங்களோட நீண்ட ஆயுளும் ஒரு அசைக்க முடியாத ஒரு தன்மையை வந்து இவங்களுக்கு முழுசாவே கொடுத்துருக்கும் புதன். இப்போ இந்த புதனுக்கு இன்னொரு சிறப்பு தன்மையும் உண்டு. என்னன்னு கேட்டா, வேறு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அவரோடு சேர்ந்து அதற்கு தக்கபடி செயல்படுவதில் இவருக்கு நிகர் இவர் தான். மற்ற கிரகங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் புதன் துணை புரியாமல் இருந்திருக்க நியாயமே இல்லைன்னு சொல்லலாம். மேலையும் தன்னைய, அதாவது தன்னுடைய குணாம்சத்தை இடத்துக்கு தக்கபடி மாற்றிக்கொள்ளவும், அதே சமயத்தில் பல வினோதங்களை புரிய ஒரு மிகப்பெரிய மாயாவின்னு சொல்லலாம் இந்த புதனை. நீங்கள் நல்ல இந்த புதனுடைய உன்னிப்பாக நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜாதகத்தில் இல்லை இந்த மாதிரி குணாம்சம் உள்ளவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். மிகப்பெரிய வினோதங்கள் புரியக்கூடிய தன்மை தான் இந்த புதனுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இது நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். அதாவது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நவரசங்களை தன்னோடு வைத்துக்கொண்டு, அதாவது நவரசங்களையும் அந்த நவரசங்களையும் தன்னோட வச்சுக்கிட்டு இந்த நவகிரகங்களில் நாடகத்தில் நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லலாம் புதனை. இந்த மாதிரி புதனுக்கு மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் நம்மளுக்கு உண்டு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்தன்மை நம்மளுக்கு இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். சரி, இப்போ புதன் அவர் எந்த இடத்துக்கு நம்மளோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு 4, 5, 9, 10 இந்த 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடத்துல சனி, குரு, கேது இவங்க இருந்தாங்கன்னா இந்த ஜாதகர் எப்படி இருப்பார், எப்படி வந்து வருவார் அப்படின்னு சொன்னா, பல கலைகள்ல ஞானத்துல மிகப்பெரிய வல்லவனா வருவார். அதே சமயத்துல அம்பிகையோடைய அருள் பெற்றவராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வாசி யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உள்ளுக்குள்ள இருக்கும். அதுல மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. எழுத்தாற்றல் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட. பேச்சாற்றல், மிகப்பெரிய பேச்சாற்றலாக இருப்பாங்க இவங்க. இந்த இடத்துக்கு புதன் இருந்தது அப்படின்னா, இவருக்கு 4, 5, 9, 10 சனி, குரு, கேது இருந்தது அப்படின்னாக்க மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக இருக்கு. இன்னும் இந்த புதனை பற்றி ஒரு சில குறிப்புகள் முன்னோர்கள், அதாவது சித்தர்கள் நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போனது எப்படின்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக இலக்கணத்துக்கு 8, 11 ஆதிபத்த புதன் இப்போ நவாம்சத்தில் இருப்பின் என்ன பலனை தருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது நான் இருக்கிற இடத்திலிருந்து 5, 9ஆம் இடத்தின் பலனே தருவார். 8, 11 உண்டான ஆதிபத்திய பலனை தரமாட்டார் அப்படிங்கிறது மூல நூல்களுடைய கணக்கு. ஏன்னா விருச்சிகத்துக்கு 8, 11 உண்டான ஒரு ஆய்ப்பு வர்றாரு இல்லையா. அப்போ 8ஆம் இடத்து வேலையை அவர் செய்வாரா, 11ஆம் இடத்து வேலையை செய்வாரா அப்படின்னு சொன்னா, இவர் வந்து அப்படி பண்ண மாட்டார், அதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னே இவர் சொல்லுவார்.
இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, புதன் எந்த இடத்துல ஒரு ஜாதகத்துல இருக்கிறாங்களோ, அவர் நின்ன இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பலனை முழுசா தருவார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ புதனை பத்தி இன்னும் ஒரு சில முக்கியமான குறிப்பும் நம்ம விஷயத்துக்கு நாம படிச்சதுல வந்தது. இந்த புதனை பத்தி இது ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ஒரு ஜாதகத்துல புதன் நல்ல நிலையில் அமைவதற்கும் கெட்ட நிலையில அமைவதற்கும் பூர்வ ஜென்ம ஊழ்வினைகள் செயல் என்று ஈஸியா அவங்களுக்கு சொல்லிட முடியும். சரி, இது எந்த செயல் மூலியமா புதன் வந்து நம்மளுக்கு மாறுபட்ட பலனை தர நல்ல பலனை தரார் அப்படின்னு பார்க்கலாம். மாமன், தாய் வர்க்கம், தனக்கு ஆசிரியராக இருந்த குரு, இவர்கள் மூலம் வரும் பாவச் செயலாலும் தன்னை நம்பியிருந்தவர்களை நல்லவனைப் போல் நடித்து அவர்களை ஏமாற்றியதாலும் அவர்களின் மனம் புண்பட நடந்ததாலும் அவர்களின் சொத்தை அபகரித்ததாலும் பலரை ஆசை வார்த்தைகளால் மயக்கி துரோகம் செய்த குற்றங்களால் தான் புதன் ஒரு கெட்ட நிலையில வந்து ஒரு ஜாதகத்துல அமர்வார். இப்போ ஒரு ஜாதகத்துல புதன் நம்மளுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது தாத்தாவுடைய சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தமோ அதே போல தாத்தா செஞ்ச பாவ புண்ணியங்களும் பேரனை சேரும். அதுபோல ஒருவருடைய ஜாதகத்துல இந்த மாதிரி புதன் கெட்டு இந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னா பூர்வ புண்ணியங்களை முன்னோர்கள் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாம இந்த தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் புதன் வந்து ஒரு நல்ல நிலையில் அமைஞ்சு அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, இவங்களுக்கு உண்டு. சரி, இந்த தோஷங்கள் இருக்குது, புதன் வந்து நல்ல இடத்துக்கு எங்களுக்கு அமையல அப்படிங்கிற சில ஜாதகங்கள் இருக்கும் இல்லைங்களா, இதுக்கு ஒரு பரிகார தோஷ பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு கோயில்களை வந்து பராமரிக்கணும். விஷ்ணு கோயில் எங்க இருந்தாலும் அந்த பராமரிக்கிறது நம்மளுடைய வேலையா இருக்கணும். விஷ்ணு கோயில் கட்டுறதுக்கு நம்ம வந்து உதவி பண்றது, விஷ்ணுவோடைய பக்தர்களை ஆதரிப்பதாலும் ஆசிரியர்கள், மாமன், தாய் வர்க்கத்தை மதித்து அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யறது மூலியமா இந்த தோஷத்தை நம்மளால குறைக்க முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தோல் வியாதியால சில பேர் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு நம்மளால ஆன உதவியை நம்ம செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆதரவு உதவி செய்வதன் மூலியமா இந்த புதனுடைய தோஷத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். சரி, இப்போ புதனை பத்தி இன்னும் ஒரு சிறு குறிப்பு. இந்த புதன் 1, 3, 5, 6, 9 இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாருன்னா விசேஷமான பலன்களை தன்னோட தசாபுத்தி காலங்கள்ல கட்டாயம் தருவார் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. புதன் கிரகமானது சூரியன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 கிரகத்தோட சேரும்போது மிகச்சிறப்பான பலனை தரார். சரி, இவங்க 4 பேரும் சேர்ந்து எந்த இடத்துக்கு இருந்தால் இன்னும் பலமான பலனை தருவாங்க அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் சேர்ந்து 1, 3, 5, 6, 9 இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டாருன்னு வைங்களேன், அதனோட தசாபுத்திகள் பின்னாடி காலங்களில் வருதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி தசாபுத்திகள் நம்மளுக்கு வரக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு வகையில் இந்த ஜாதகம் வந்து மிகச் சிறப்பாக இருப்பார், சிறப்புற்றவராக இவர் வலம் வருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல இருக்கும்போதோ அல்லது அந்த நட்சத்திரங்கள்ல போகும்போதோ, இல்ல மேஷம் விருச்சிக ராசியில உள்ள போதோ, இல்ல அது மேல கடந்து போகும்போதோ எதிர்பாராத விபரீத பலன்களை தந்து விடுவதை பார்க்கலாம். நம்ம புதன் தசாபுத்தி நடப்பவங்களுக்கு மேல நான் சொல்லிட்டு இருந்த இந்த அமைப்பு, அதாவது செல்லும் போது இல்லை அந்த இடத்துக்கு நம்மளுக்கு உள்ள வரும்போது அந்த நட்சத்திரத்தை வாங்கும்போது இந்த பலன் வந்து கட்டாயம் நடக்கும். நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது அதிவேகமான கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்மளால கணிக்க முடியாமல் கூட போயிடலாம், பார்க்க முடியாமல் போயிடலாம். இப்போ
இது இன்னொரு குறிப்பும் பாருங்க. இதே புதன் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பரணி, பூரம், பூராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல கடகம், துலாம், தனுசு, மீனம் இது போன்ற நட்சத்திர ராசிகள்ல உள்ள போதோ இல்லது அது மேல நம்ம பாஸ் ஆகும் போதோ நல்ல பலமா திகழ்வாங்க. புதன் 1, 3, 5, 6, 9 இப்படிங்கிற இடங்கள்ல மிகப்பெரிய யோகாதிபத்தியம் பெற்றவரா மாறிடுவார். இப்போ இந்த லக்கணத்துக்கு 1, 3, 5, 6, 9 இடத்த இவங்க வாங்கிட்டாங்கன்னா மிக விசேஷமான பலனை கண்கூடா பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இடத்த மட்டும் சொல்றோம். நம்ம ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க, மற்ற இடத்துல புதன் நின்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. மீடியமான பலன். இது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைத்துமே அதியோகத்தை தரக்கூடிய இடம். மற்ற இடங்கள் இருந்ததுன்னா இதுல இருந்து குறைச்சு கொடுக்குமே தவிர பாதகத்தை பண்றதுக்கு இல்லை. அதனோட தசை எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகத்தோட சேர்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருந்தா அந்த பாவ பலனை கொடுக்காது அப்படிங்கிறத பத்தி நிறைய இருக்கு. அதனால இப்ப சொல்லிக்கிட்டு வர நட்சத்திரங்கள், ராசிகள், இடம் 1, 3, 5, 6, 9 அப்படிங்கிற இடங்கள் எல்லாமே மிக பலமான இடம்னு சொல்லலாம். அப்போ இதுல இருந்து நம்ம புதனை பத்தி பார்க்கும்போது தான் நின்ற வீட்டிலிருந்து 5, 9ஆம் இடத்தோடைய பலனையும், அதுக்கடுத்து தான் வாங்கிய நட்சத்திர அதிபதியோட பலனையும், அதுக்கடுத்தது தான் அமைந்த இடத்தோடைய பலனையும், அதுக்கடுத்து தன்னுடைய ஆதிபத்திய பலனையும் தன்னோட இணைந்த கிரகத்தோடைய பலனையும் தருவதை நாம கட்டாயம் பார்க்கலாம். அதோடு சேர்ந்து புதனுடைய தசா காலம் முழுவதும் தனகாரக பலனை தராம இது இருக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். இப்படி புதனை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இதை பத்தி நம்ம பெருசா யாரும் கண்டுக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. அப்படின்னாலும் கூட புதன் இல்லாம புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன் பகவானை தியானிச்சு அவருடைய நல்லாசியை இந்த உலக மக்கள் அனைவரும் வாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.